உனக்கு படுக்கைக்கு கருவனலா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா. இந்த சிவரங்கோட்டை கிராமத்துல உள்ள சாமிகளை நீ பார்க்க வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரை கிளப்புதுடா கிணாட்டு எல்லைய விட்டு என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா. அழுயர விச்சருவா அழுயர விச்சருவா அடாசையாதுடா கிணாட்டு என் கருப்பே குடியருவா. சிவசம்பகமூர்த்தி ஐயனாரு உன் வெள்ளா குதிரை பறக்குதுடா சிவரங்கோட்டையிலே. என் முத்தையாவை கூட்டிக்கிட்டு 5 ஜட பரசி வர என் சீலக்காரி அம்மா உனக்கு அழகு சட்டைக்கும் தோரணையிட என் பட்டவனை கூட்டிக்கிட்டு என் தாயமங்கல எல்லையிலே நாகபூத்து ரூபம் கொண்டு உன் தங்கச்சி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த 18 லாடர்களையும் நீ படிக்கட்டாக்கி 18ஆம் படியான உனக்கு பேரு வந்தது உண்மையானா? 18ஆம் படி கருப்பா. கொஞ்ச நேரம் சிவரங்கோட்டை கிராமத்துல எந்திரி அடந்த முடியலக என் அழகு மேமாதுரே என் தாலிய நிறைச்சவே சிவரங்கோட்டை ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கணும். அப்போ ஒத்தக்காடு சப்பானி ஆனா ஒத்தக்காடு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா. நீ படுத்தது கழுங்கடியா அலசுதடா எத்தி மரட்டா. ரெடியா? ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி கொடுத்து
செஞ்சவுக மூச்ச கில்லும் சிவகங்க முயலும் கூட புளிய கொள்ளும் சிறு முள்ளு வாளாகி பகைய வெல்லும் தாய போல நல்ல மனசு கொண்டவுக தர்மம் காத்து நல்லா ஆட்சி செஞ்சவுக ஒன்னா ரெண்டா என்னான்னு சொல்லு வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க வீரத்தின் மழையாக நின்ற பாண்டி பாசத்தில் மழையாக பெய்த பாண்டி பாடாரும் தேவர்கள் வணங்கி நிற்கும் பொன்னான தேவருக்கு மூத்த பாண்டி எவரென்று பாராமல் எல்லோருக்கும் இல போட்டு பசியாற்றும் மருது பாண்டி இவன் வந்து கையத்தோட நிற்கும் போதும் எதிர்கொண்டு வரவேற்ற எங்க பாண்டி தரணி செழிக்க நல்ல ஆட்சி செஞ்சவுக பரணி பார்வை தூண்டும் வாழ்க்கை வாழ்ந்தவுக அவங்க பெருமை தீராது அண்ணே அண்ணே வெட்டருவா மீச மருது ஏறி வரும் வேங்கு எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்கு கட்டுடாத தேகம் தம்பி தடக்கும் வேகம் மருது கைய வீசி நடந்தா எதிர்காத்து கூட கிளியோ மருது பாண்டி நம்ம மருது பாண்டி மறையாது மருது வீரதாண்டி மருது பாண்டி நம்ம மருது பாண்டி மறையாது மருது வீரதாண்டி வெட்டருவா வீச அண்ணே வேலு கம்பு பார்வை மருது எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க வெட்டருவா வீச அண்ணே வேலு கம்பு பார்வை எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க பசும்பொன் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை அவர் பற்று வைத்ததில்லை சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை அவர் சத்திய ஞானம் உள்ளை சாதி பேதம் துரோகம் எல்லாம் தேவர் இடத்தில் இல்லை அவர் சிந்தை அன்பின் எல்லை எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை தேவர் என்னும் சிங்கம் பசுபொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசுபொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி அவர் நெஞ்சம் அன்பு தோணி ஏழை பலரை பதவி தேறி ஏற்றிவிட்ட ஏணி அவர் நாவில் நின்றவள் வாணி மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும் பகை மருண்டு எழுந்து ஓடும் வானம் பூமி உள்ள வரைக்கும் தேவர் பெயரும் வாழும் அவரை தெய்வம் போற்றி பாடும் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம்
செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம், தெய்வம் தந்த தங்கம், தேவரையா தெய்வம் தந்த தங்கம். நாகரிக கோமாளி வந்து நின்று நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து நின்று, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து நின்று, ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து நின்று, ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து நின்று, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து நின்று. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க. காசு கொடுத்து உடையில பாட்டை கெடுக்க வேணாமுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேன்னு. அருமையான கூட்டம். பரவாயில்ல, போதும் 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 போதும். என்ன இந்த தண்டியில் இருக்க? அம்பளிப்பு கொடுக்குறியா? காது ஊத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்றியா? சுழன்றும் ஏற்பு பின்னது பின்னது உலகம், அதனால் உளுந்தும் அண்ணே உளுந்தும் உளவே தலை விளக்கம். உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் இயற்று தொழிலில் பின் நிற்கிறது. அதனால் இவ்வாறு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது. விவசாயத்தை சொல்லியிருக்கிறார் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் முன்னாள் கட்டபொம்மன் நடிகர் பானா மூனா மூக்கியா தேவர் அவள் சார்பாக ரூபாய் 1001 எனக்கு நன்கொடை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இது நீ எழுதல இல்ல, நீ ஒத்துக்கிட்டுனா விட்டுருவேன், காசை வெட்டி போட்டுருவேன். தம்பிதான், உனக்கு எழுத தெரியாதுல்ல. ஒரு ரவுண்டு நீங்க வந்து பாடி வா. வீச்சலத்தில் நம்ம விச்சு முட்டாய் வேண்டி வச்சுற மாதிரி எழுதி வச்சிருக்க. ரூம் பாய் நீ எங்க வர? அந்த விஏ இதெல்லாம் போடுங்க. போ மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. இபி வயர்மேன் வாங்க, போஸ்ட் மரத்தை பிடிச்ச ஆளு வாங்க, கப்ளிங் வாங்க, ஓசு வாங்க, செவரொட்டி வாங்க. அன்னை தந்தை தான் வணங்கி சிவரக்கோட்டை அருமை நல்ல அகமுடையார் சமுதாயத்தை வணங்கி சிவரக்கோட்டை கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு சிவசென்பமூர்த்தி ஐயனார் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு ஐயனார் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அன்னை நான் வணங்கி அன்னை தந்தைதான் வணங்கி உள்ள சிவரக்கோட்டை அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி. சிவரக்கோட்டை கிராமத்தில் என் கட்டண கட்டழகி நமக்கு முத்தையா குடியிருக்கார குங்கும பொட்டழகி. பொன்னாத முத்தையா குடியிருக்கார குங்கும பொட்டழகி. அமோ முத்தையா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு முத்தையா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. ஓல்லோ 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 எலலோ எலலம்மா எலலோ ஓல்லோ எலலோ எலலம்மா எலலோ. அருள்வாக்கு சொல்லி வச்சா
சாமி சில கரியம்மா முத்து மாறிட்டா அருவாக்கு சொல்லி வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அருவாக்கு சொல்லி வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமா கிடைச்சது ஏன் கட்டழகி தரிசனமா கிடைச்சது ஏன் கட்டழகி எனக்கு சிவரா கோட்டை கிராம மடிய குங்கும போட்டழகி ஓடு எல்லோ 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 சரட்டு வண்டி ஓட்டி சிவர கோட்டை ஆதி கிழவை வளர்த்த காரி மாட்ட ரெண்ட பூட்டிய சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழவை வளர்த்த சலங்க மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி சலங்க மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா சாயங்காலம் போல வண்டியை ஏமாமா சாயங்காலம் போற வண்டி ஏமாமா சாயங்காலம் போல வண்டியே சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழல மாமா நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழல மாமோய் எல்லோ 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 எல்லமா எல்லோ 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 எல்லமா எல்லோ ஆளுயர விச்சரவாட்டா கருப்பு என் 18ஆம் அடியாட்டா அசையாதுடா நீ நாட்டு என் கருப்பே குடியருவா ஆளுயர விச்சருவா கருப்பு ஓடி வாடா ஆளுயர விச்சரவா அசையாது முடியறவா கருப்பே அசையாது முடியறவா ஓடு ஆளுயர விச்சருவா அசையாது குடியருவா அசையாது குடியருவா கேட்டவரம் தந்துரமா ஏ சாமி கேட்டவரம் தந்துரமா 18ஆம் அடியா ஏ சாமி கேட்டவர தந்திடுமா ஏ சாமி கேட்டவரம் தந்துரமா ஏ சாமி அந்த 18 படியில எனக்கு குலசாமி நாட்டா எல்லோ 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 எல்லமா எல்லோ 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 எல்லமா எல்லோ ஒரு தரண்டிரச்சு யா உள்ள ஓடு சிவர கோட்டை கிராமம் தாய் உள்ளயா சொந்த வந்தம்மா ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒரு தரண்டிரச்சு ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு நாடு தரண்டிரச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமா நாடு தரண்டிரச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா சார் போய் சார் ஏன ஏத்துடு இன்னும் நல்ல சார் போய் பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான ஏன் அவசரப்படுற இன்னும் 2 டைலாக் இருக்கு ப்ரோ பொறுமசாமி பொறுமசாமி வாரச்சிட்டு கட்டணும்னு காசை வாங்க நினைக்கிறேன் பிறகு தனி பயமேனே பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பசித்தோருக்கு உணவு கொடுத்து வந்தவர்களெல்லாம் வாழ வைத்து தானும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய என் உயிர் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும்
எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இருப்பா இரு, நான் மாடை அவுத்துறேன். விசில் அடிக்கக்கூடாது. நான் பாடும்போது நீங்க அடிக்கிறீங்க கத்துறீங்க, அது வேற. பேசும்போது கத்துனீங்கன்னா நான் என்ன பேசுறேன்னு புரியாது. அண்ணே என்னண்ணே, அண்ணே என்னண்ணே, சரி கடையை அடைச்சிட்டாங்களா? நீ உட்காருண்ணே. என் மூத்தவன் சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன். உட்காரு. சிட் டவுன் ப்ளீஸ். எறும்பு கடிச்சு போச்சா? இங்கே வாங்கண்ணே, அந்த துண்டை போட்டு விட்டு வாங்கண்ணே. அந்த துண்டு இருக்கிறதையும் போட்டு அணத்திக்கிட்டு இருக்கு. இங்கே பப்புநாகர் அடிக்கும் எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் திண்ணி பண்டார மையன் கொலை அத்துருவேன். 80 உரட்டா தின்னுட்டு 3 ஆம்புலேட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்குவேன். கிரு மாட்டு புகழ் தம்பி புதுக்கோட்டை மணிகண்டன் அவர்களுக்கு சிவரக்கோட்டை கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தினார். இங்கே மிருதங்கத்திற்கும் கிளியாஞ்செட்டி மண்டையன் இனம் வரவே வராது. தமிழ்நாட்டிலேயும் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு மண்டையை நான் எங்கனையும் பார்க்கலாடா. கழுகு கொத்துனது மாதிரி. ஏன்னா இந்த நீக்குறக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க. அவனை கிளச்சி பாரு. ஐயா செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தி இருந்து கொண்டிருக்கும் வீட்டில் இருக்க 50 ஜாமானே அழுட்டு வந்துடுவேன். எங்கள் அண்ணே அருள், அண்ணே புதுக்கோட்டை அருள் வாழ்த்துக்கள். தாளை கொண்டு இருக்கும் நீளமாக அங்கிட்டு பாலத்தில் கண்டேன். நீல கண்டேன். அதை நீ சொல்லாட்ட உனக்கு தூக்க வராதே. அது யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமம். காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி ஆறுமுகத்தேவருடைய மகன் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். நரேன், என் மேனேஜர் வருவார். நரேன், மிஸ்டர் நரேன், உருட்டு முண்டை, அந்த முண்டையை வர சொல்லு. உள்ள என்ன நக்கிற வேலை ஆகுறியா? மண்டை வட்ட பாரு, செம்பரியம் குட்டி மாதிரி. பொன்னாடை அணிவித்து எங்களை புகழாரம் சூற்றிய மறக்க முடியாத கிராமம். தன்னுடைய நாடி வந்த நண்பனுக்காக தூக்கு கயிறை முத்தமிட்ட வீரமிழஞ்ச பூமியிலே பெரிய மருது சின்ன மருது அன்பு வாரிசுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆர் பாதம் தொட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆனால் என்ன யாரும் வராங்களா? என்னென்னமோ போட முடிய காவல்துறைக்கு போடணும். நாளை பண்ண பர்மிஷன் வாங்க முடியாது ப்ரோ. நீங்களும் காவல்துறை தானே? ஏன்னா எப்படி இப்படின்ற என்ன சொல்லுவாங்க? நாடகம் நீங்கள் போட்டாலும் சரி போட வச்சு நான் போங்கண்ணே. நாடகம் என்ன நாடகம்னா அது யாருக்கா தெரியுமா? தெரியாதுல்ல. எதை நாடகம்? எம்கேஆர் அவரோட சேர்ந்த குழுவினர் வர்றாங்கன்னு எல்லாரும் வந்துட்டிய. ஹலோ திருப்பதி மைசெட் ஒளிவழி நிலையத்தாளர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறாங்க. திருப்பதி எலுமல்ல வெங்கடேச பையன் காதலுக்கு பச்சை கோடி கட்டுலேசா பணக்கார ஓசியா கப்புளிங்கி சிறுசையா திருப்பதி மைக் செட்டு இது தாமா தொட்டி ஒலிக்குது பேர்தாமா. திருப்பதி மைக் தெரியாட்டா விடு, முணங்கிட்டே இருக்க. இபி வியோவோ இபி நாடகம் ஆரம்பிக்க தெரியாம தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நீ தூக்க மாத்திர ஓடலையா? இது நாடகமா? அப்புறம் என்னடா சர்க்கஸா கிடைக்கும்? இருந்தேன் யாருக்கு? நாடகத்திற்கு பங்களிப்பு கொடுத்தவர் முத்துவேல் தெற்கு ரயில்வே. நீ பேசுங்க. முத்துவேல் தெற்கு ரயில்வே. லிங்கம் பல்வி கல்வித்துறை. செல்வமூர்த்தி டிஎன்இபி.
மு லிங்கம் எக்ஸ் ஆர்மி பள்ளி கல்வித்துறை. பாலமுருகன் தெற்கு ரயில்வே. மு லிங்கம் தமிழ்நாடு காவல்துறை. தர்மலிங்கம் தெற்கு ரயில்வே. முத்துகருப்பன் தெற்கு ரயில்வே. முத்துமணி டிஎன்யூபி. சரவணன் தெற்கு ரயில்வே. மாணிக்கவல்லி தெற்கு ரயில்வே. முத்து செல்வம் தெற்கு ரயில்வே. முத்துராம் தமிழ்நாடு காவல்துறை. பிரதீப் விமானப்படை. சரவணன் ஹலோ இன்னும் குறைக்கணும். அந்த அண்ணன் என்ன விளாக்குறாரு? முத்துராஜா காவல்துறை ரயில். பூரா உண்மையிலே அரசு அதிகாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமத்தை இன்னைக்கு தான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் சூப்பர். அவங்கள மாதிரி படித்து சின்ன பிள்ளைய முத்துராஜா பிஎஸ்ஆர். அருண்குமார் தமிழ்நாடு காவல்துறை. அந்த நாய் யார் நாய்? மடு. முத்துராமலிங்கம் எக்ஸ் ஆர்மி. மு சத்யா தமிழ்நாடு வேளாண்மை துறை. முத்துலட்சுமி தெற்கு ரயில்வே. மகாலட்சுமி ரயில்வே தானே? தமிழ்நாடு சிறைத்துறை. நான் என்ன அடிக்க போற மாதிரி? சங்கீதா தமிழ்நாடு காவல்துறை. நீ ஒண்ணுமே சொல்லலையே. நான் முத்துராமலிங்கம் பிஎக்ஸ்என்எல். உஷாராணி தெற்கு ரயில்வே. நாகராமன் ரிலாக்ஸ் காபி பார். செண்பகலிங்கம் திமுக. மாரியம்மாள் காய்கறி மார்க்கெட். நாகேந்திரன் திமுக. முத்துசாமி தெற்கு. அவ்வளவுதான். யாரோ கூப்பிடுறாங்க தம்பி. இங்க வாப்பா தம்பி, இங்க வர. அவனை இங்க கொண்டு வாங்க. ஆதம் வாய். யாருக்காக துண்டு வாங்கின? ஐயா என்ன பண்றாரு? வேலை பார்க்குறேன். நீ படிச்சு என்ன வாங்கின? போலீஸ். போலீஸ் கண்டிப்பா வரணும், கண்டிப்பா வரணும். டெய்லி செல்ல போய் குக்குரிய படம் பாரு போப்பா. இப்பயே போலீஸ் வேலை கிடைச்சிச்சா? அங்கனே நிக்கிறானே மிரண்டு போய். அதுக்கு தான் சொன்னேன், பொன்னாட யாருக்குமே இல்லை இல்லைன்னு 50 பேர் வர்றீங்க, வாங்க போட்டு விடுங்கப்பா. நாடகம் கதம்ப நாடகம் மச்சான் விடுங்களா? வந்துகிட்டே இருந்தேன். 3 மணிக்கோட வண்டி பேக்கப் ஆயிரும். ரஞ்சித் ஆர்மி அவர்களுக்கு பொன்னாடை போது. அண்ணே மிலிட்டரியில இருந்த அதான உன் உடம்புக்கு மூட்டை முறதான் செட் ஆகும். ஏன்னா உண்மையிலே இவங்களெல்லாம் பார்க்கும்போது இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாத்தான் நினைக்கிறேன். இப்படி படித்து ஒரு அரசியல் உத்தியத்தில் இருக்கணும். இப்போ யார் இருக்கா? எப்படா கட்டிங்க போடுவான், கணைவி போயில புளுத்திக்கிட்டு வைப்போம்ட்டேன். ஓலத்தார் உதட்ட என்ன ஒன்றுமே கேட்கலையாடா? அதிர்ச்சி ஆயிட்டாங்களே 2 பேர். என்ன பண்ணிவிட்ட வெத்தலை கொடுக்குறீங்க? என்னடா உலகத்திலேயே உன்னத பிறப்பு மனித பிறப்பு, அதுலேயும் பெண்களா பிறப்பது உண்மையிலேயே புண்ணியமான ஒன்று. எங்க அம்மா முத்துவலின்னு ஒரு பெண்மணி இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு பப்புன்னு கிடையாது. உண்மைதான். தாய்மார்கள்தான் ரொம்ப சந்தோஷம். தாய் கொசுவத்தியை பொருத்தி உட்காந்துக்குங்க. நீங்க தான் புருஷனை வந்து தலையை நிமிர செய்யறது நீங்க தான். உங்க தலைமசருக்காக பியூட்டி பார்லர் போறது நீங்க தான். வாரு பூரா கணக்குது வாரு. இன்னைக்கு நிறைய சீரியலை விட்டுட்டு தானே வந்து உட்காந்துருக்கிய. நாளைக்கு போய் பார்த்தவங்கள்ட்ட போய் கதை கேளு, நல்லா கதை கேளு. சீரியலை பார்த்துக்கிட்டே பிள்ளை பேண்டு கிடந்தாலும் கழுவாத. புருஷனை தூக்கி போட்டு ஒருத்தன் எல்லாம் செய்யுங்கத்தான் வருஷத்துக்கு ஏற்றி விடுறாங்களாம் சீரியல் பார்க்கும்போது. ஆனால் அத்தனை இன்பத்தையும் கொடுத்து விட்டு கடைசி வரைக்கும் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஜீவன்
பிள்ளையால ஊரா அப்ப எரியுமே நம்மளை இறக்கி ஏற்றி விட்டான்னு. ஆமாத்தா, கட்டின கணவன் தாத்தா உங்களுக்கு எல்லாமே செக்யூரிட்டி, காவல்துறை, உங்களை பாதுகாக்கக்கூடிய கருப்பசாமி எல்லாமே ஆம்பளையாளுகிறேன். ஆம்பளையால கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? இங்க பாரு, பூராமே தேன்றாட்டு குலைவி ஓட்டின மாதிரியே பூரா யாரு முகத்திலையும் போட்டு பவுடர் இல்லையா ஐயா, போறங்கி பவுடர் கூட இல்லையே. வாங்கண்ணே. என்னாச்சு அவருக்கு? ஒரு சாங்கு பாடிக்கிடுவான், எக்கோ சேர்த்து. ஹலோ ஹலோ, காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்க கலங்கி நிக்காத, மருதுருவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, சேர்வரா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஜாதி ஐயா, அகமுடைய வம்சம் ஐயா, இன்னும் ஆமா அத்திமர பாரு, இன்னும் பேசுது இவங்க பேர. காட்டு வள்ளி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத, மருது வண்டிய பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. சிவகங்கை சீமை ஐயா, மருது வண்டி வாழ்ந்தார் ஐயா. சிவகங்கை சீமை ஐயா, மருது வண்டி வம்சம் ஐயா. சிவகங்கை சீமை ஐயா, மருதுவர் வாழ்ந்தார் ஐயா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. ஆமா, தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, கல்லனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. இன்னும் கொஞ்சம் சார் போச்சு, இன்னொரு சாங் பாடுவேன். ஹலோ ஹலோ, தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர, இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர, இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா, மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம், காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணமும், காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா, கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா. தங்களையே மருதுருவர் மருதானே, எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர. தமிழ்நாட்டுல முக்குளத்தோர் பேரு சொல்லும், தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர, இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா.
கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்தூரைய வந்து கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்தூரையும் வந்து கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்தூரைய வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. தங்களையே மருதிருவர் மரணத்தானே எட்டு கட்டி பாடி வரும், எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர சிவரக்கோட்டை அகமுடையார் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா. ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா. ரோசா மருதிருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா. ரோசா வீரமங்க வேலுநாச்சியா நம்மை விட்டு பிரிந்தாரையா. ரோசா பசும்பொன் முத்துராம லிங்கத்தேவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா. ரோசா ஆனே பொன்னட பொன்னட பார்த்தலையா பூராமே கை தட்டாம கிருன்னே இருக்கிய. கை தட்டணும், கை தட்டிக்கிட்டே இருக்கும். இந்த நாடகத்தில் 3 பேர் தான். நான் சும்பக்காலன், எங்க அண்ணே ஒரு காலு பெண்டு. நீங்க நினைக்கிற மாதிரி முரட்டால் நினைக்கப்படாது. அவ்வளோதான், மொத்தமே எடையை போட்டால் அவ்வளோதான். 23.5 கிலோ தான் இருக்கேன். எங்க அண்ணே மருதங்குடி மருதமணி. இன்னொரு அண்ணே எங்க அண்ணே, அவர் பேரே கண்ணன். 3 வப்புனும் 2 டான்ஸ் தான். 2 டான்ஸ் இன்னைக்கு வந்த பொம்பளை அடாடாடா நான் சொல்ல மாட்டேன். அருமையான பொம்பளை, டெல்லி கிரு மாடு மாதிரி. ஒவ்வொரு பொம்பளைக்கும் சிமெண்ட் மூடை மட்டும் 400 கிலோ 500 கிலோ. ஒன்று டெல்லி ஒன்று கேரளா, யார் வேணாலும் நாடகத்தை பார்க்கலாம்ட்டே. ஆனால் நல்ல விளையதை என்ன அதில் கட்டி பிடிக்கும் போது நமக்கு பயந்து கிடக்கு. அதுக்கு ரப்புன்னு ஏறி வருது. நானும் உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சா யூடியூப்பில் புரிஜியம் பார்த்துவிட்டு அடியால் சேர்க்கிறேன் 50 கத்தை. எப்படி என் பொண்டாட்டியை டச் பண்ணலாம்னு நான் கொத்தனார் வேலைக்கு வந்தேன். சாந்து சட்டை படாமல் பிடிச்ச பூசுறதுக்கு. திஸ் கலை ஆய கலை 64 கலைகள் இருந்தாலும் அழியா கலையா நாடக கலை. இந்த நாடக கலைக்கு இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே, இந்த விஞ்ஞான காலத்திலே இத்தனை கூட்டம் கூடுவதற்கு காரணம் யூடியூப் சேனல். என்னையும் மருதமணி என்ன யூடியூப்ல பார்க்குற ஆளுகெல்லாம் கை தூக்குங்க. பொம்பளையெல்லாம் பார்ப்பீங்களாத்தா? சரி சரி, உடனே பார்த்துட்டேன். ஏஐன்ற என்ன, நீ யூடியூப்ல நாடகத்தை மட்டும் பாடு, குடும்பம் கூட்டி யாருவாப்பா? பொழுதுபோக்கு ப்ரோ. அவட்ட போய் ஒரு சீரட்டு அட்டையில அந்த சரக்கு என்ன சரக்குன்னு எழுதி வாங்கிட்டு வாடா. அண்ணே கையிலேயே மூடு மூடு புளிதர பொட்டன மாதிரி. இது வேற அண்ணே, எல்லாத்தையும் பார்த்துட்டியானே? ஏன் லைட் அடிச்சுட்டு போய் எடுவேன். ஓ வேலையை ஆண்கள் தான் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு இன்னைக்கு தூத்துக்குடி கூட போயிட்டு வந்துடலாம். ஆனா பெண்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி கிளம்புறதுக்குள்ள, தாலிகட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க பஸ் நைட்டு போயிடுவாங்க. என்னண்ணே என்ன ஏன் பேசாம இரு, பேசாம இருங்கப்பா. நாடகம் பண்றது பேசுற வார்த்தை புரிந்தாத்தே நீங்க சிரிப்பீங்க. இங்க இருக்க பெரியவங்களுக்கு தான் தெரியும். இந்த சிவரக்கோட்டை கிராமத்துக்கு ஆதி காலத்துல உங்க சொந்த ஊர் என்ன ஊர்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது யாருக்குமே. இந்த ஊர் இங்கேயே வந்து உங்க முப்பாட்டெல்லாம் உருவாக்கிட்டாங்களா? கிடையாது. பிளப்புக்காக வந்துதான் சிவரக்கோட்டையில உட்கார்ந்து இத்தனை சந்ததிகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த சாமிகளை பூரா கண்டெடுத்தது யாருன்னா முப்பாட்டேன். இன்னைக்கு சாமிக்கு வந்து நீ பறிச்சா நான் பறிச்சா நம்ம சண்டை ஓடுவோம். உலகத்திலே மனிதனுடைய தெய்வம் தான் சக்தி வாய்ந்தது. தெய்வம் ஜெயிச்சிறான். சாமி என்பது பொது. இந்த மாதிரி திருவிழா காலத்திலே கோயில்களை கையெடுத்து வணங்குவதில் அனைவருமே ஒற்றுமையாக இருந்து இந்த ஊரை கேட்டா உலகம் பூரா தெரியுது சிவரக்கோட்டையை. அப்ப எந்த அளவுக்கு இந்த ஊர் நாட்டில் பேர் வாங்கியிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு மேல பெருமை என்னையா வேணும்? யார பெரிய ஆளுக சேர்ல உட்காரும் போது சின்ன பையன் கீழே உட்காரு. இந்த வாரு இன்னி நேரத்தில் மோரை குளிக்கிறிய நீ புலந்தாப்புல தான் இருப்பேன். எல்லாம் கப்பலிங்க அலையிறான்டா. சீ கிடையாது எல்வோ. அப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் முட்டை ஓடுவாங்களா?
சாப்பாடு ஓடுவாங்களா, வாத்தியார் நல்லா சொல்லி கொடுப்பாரா, நம்ம எதுவும் தப்பு பண்ணால் அடிப்பாங்கன்னு பயந்துட்டு போனான். இன்னைக்கு பூரா பயிலும் பள்ளிக்கூடம் போகிறவன் பூரா நம்மளால இன்னைக்கு லீவ் ஓட்டுருமா, அந்த பிள்ளை வரலைன்னா நம்ம படிக்க முடியாதுன்னு பூரா அப்படி திடுறேன். என்னங்கய்யா வாங்கய்யா. சூரன் சேர்வை சோதிமணி சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. ரொம்ப ரொம்ப நன்றி அப்பு. வேற எதுவும் சொல்லணுமா? யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ண பண்ணிட்டு வரவா? நன்றி. நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் நீங்க பிஎன்டபிள்யூ கார்ல போன நான் தெருவில் தெரியணும். நீ நல்லா இருந்தா நான் தெருவில் தெரியும் தானே சொன்னேன். பழிக்க நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்க. ஒரு நாடகத்தை நான் இது பண்றதுக்குள்ள நான் வர்ற வார்டு. ஏன்னா ஒரு ட்ரெயின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் கவனமாக இருக்கணும். நீங்கள் அத்தனை பேரும் பயணிகள் மாறினேன். நான் கவனமாக கொண்டு போகலைன்னா அந்த நாடகத்தை நான் என்ன செய்ய? முதலும் கோணலும் முற்றும் கோணலும் மாதிரி ஆயிரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாடகம் முடிய 2042 ஆயிரம். விதி எப்போ விட்டுச்சு? என்ன பேசுனே தெரியலையடாவே. இன்னொரு ஏற்றி வைங்க, அப்போ நல்லா இருப்பேன். ஹலோ ஹலோ ஐயா பாட்டு ஒன்று பாடிக்கிறேன். ஐயா பாட்டு பாடணும். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. நாடு தமிழ்நாடு நம்ம நாட்டு மருந்து இது, நல்லோர்கள் இதயமதில் துள்ளு மருந்து. நல்லோர்கள் இதயமதில் சொல்லு மருந்து. நாடு தமிழ்நாடு நம்ம நாட்டு நல்லோர்கள் இதயமதில் துள்ளு மருந்து. ஏடுகண்ட பசும்படியிலே படரோ மருந்து, எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. முக்குளத்து மூலிகையா வந்த மருந்து, மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. மூவாசையற்ற பாடு பிரம்மச்சாரி மருந்து. முக்குளத்து மூலிகையா வந்த மருந்து, மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. எக்குளமும் போற்றுகின்ற மரவர் மருந்து, நான் என்னாலும் பாடுகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து, எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து. எழுதி வச்ச தின்ன மருந்து. சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து, எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து. சிவரகோட்ட மக்கள் எல்லாம் வணங்கு மருந்து, எங்க மூவே தெருவழியில் வந்த ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. எல்லாரும் அமைதியா உட்காந்து நாடகத்தை பாருங்க. நாடகம் 3 மணிக்கெல்லாம் முடிச்சிருவான். அது வரைக்கும் வெறும் நாகச்சுவை தான் இருக்கும். விடிய விடிய நாடகம் நடக்கும்னு யாரும் பஸ்ஸில் வந்து இறங்கிட்டியா? அப்படியே இறங்கினாலும் படுத்து கிடந்துட்டு போங்க. பூரா சொந்தக்கார ஊருதேன். அதே மாதிரி பப்புன் டான்ஸ் முடிஞ்சுன்னு நெளிச்சுக்கிட்டு போகக்கூடாது. எல்லாமே இருக்குது இந்த நாடகத்தில். கோடாங்கி வாசிப்பேன், பேய் விரட்டுவேன், மருதமணியை தூக்கி போட்டு நங்க நங்கன்னு புழக்கிறதுலாம் அதில் தான். தலைவா வா, தலைவா வா, தலைவா. இப்படி கணேஷ் பலருக்கு போட்டு போறியா? தன்னுடைய தாய் தகப்பன் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை பார்த்து வளர்ந்த ஒவ்வொரு குழந்தையும் அறிவாளியாக வருவான். பார்க்கணும்.
பெத்த தாயுத அப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, நம்மளை எப்படி காப்பாத்துறாங்க, எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு மதுரையிலே பெரிய மாநகரம் என்று சொல்லுகிறோம். அங்கெல்லாம் பார்த்தால் கல்லூரி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் பூரா முகமூடிய போட்டு குத்துறேன், பூரா மாசுக்க மாட்டிக்கிட்டேன். அந்த பிள்ளைக்கு ஒரு மாசுக்கு இவனுக்கு ஒரு மாசு. பக்கத்துல எவனாவது 2 நிமிஷம் பார்த்தானே நைட்டா சுரண்டுவேன். இந்த ஆள் நம்ம சொந்தக்காரன் மாதிரி இருக்கேன், லேசா பார்க்குறேன், பார்த்தா அவன் பானிபூரி விற்கிறவனா இருப்பேன். ஒரே ஒரு விஷயம், காதல் செய்யுங்க. காதல் என்பது புனிதமானது. அந்த காதலை புனிதமாக செய்துவிட்டு தம்பி தரப்பா இருந்தாலும் சரி, தங்கச்சி தரப்பா இருந்தாலும் சரி, பெத்ததாய் தப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்து வாழுங்கள். அதே உண்மை. பள்ளிக்கூடம் போன பிள்ளை இன்னைக்கு சொல்றேன், ஆசிரியர் பெருந்தகை யாரு என்றால் தாய் தகப்பன். ஒரு தாய் தகப்பனாக நம்பி அனுப்பக்கூடியவங்க ஆசிரியர் பெருந்தகை. நான் எல்லா ஆசிரியரும் நல்ல ஆசிரியர் தான். ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு இன்று தமிழகத்திலே எந்த தாய் தகப்பனும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கவனித்து பார்க்கணும். இங்கே எல்லாருமே பள்ளிக்கூடத்தை கவனிச்சீங்களா? பேப்பர் நியூஸை பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகள ஆசிரியரே பாலியல் வன்கொடுமை எங்க நடக்குது? தமிழகத்தில் தான். அப்படி செய்யக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைக்கு வந்து கேஸ் கொடுக்க கூடாது. அவனை வெட்டி கூறு ஓட்டினா முடிஞ்சு சொல்லு. எல்லாரும் பொம்பளை பிள்ளை யார் யாது? பொம்பளை பிள்ளை தான் ஏன் நம்மளை காப்பாற்ற நான் சொல்றேன். ஆம்பளை பையனு நான் ஆம்பளையா இருந்த கூட ஏன் சொல்றேன்னா, பொம்பளை பிள்ளை தான். ஒரு தகப்பன் படுத்தா கூட என்னப்பா வேலைக்கு போயிட்டு வந்து படுத்துட்டு ஏத்தாய் தலைவலிக்குது தா, இருங்கப்பா நான் போய் காப்பி போட்டு வரேன், சுடுதண்ணி போடவாப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஆம்பளை பையன் செம்புல தண்ணி இருக்கு, அதை எத்தி விட்டு போவேன், இதை எங்கிட்ட வைக்க வேண்டியதானடான்னு. உடனே எதா இருந்தாலும் ஆம்பளை பையன் சொல்லுவேன், சொத்தை பிரித்து கொடு, எம்புடி சொத்து மயிரை பிரித்து கொடு. தாய் தகப்பனுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் தெம்புக்கு இந்த ஆயிலுக்கு நீங்கள் இருக்கு வரை எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை மட்டும் சேமித்து வச்சு பொழைச்சிக்கங்க. மயனுக்கு சேர்க்குறேன், மகளுக்கு சேர்க்குறேன், அவளுக்கு சேர்க்குறேன், இவனுக்கு சேர்க்குறேன்னா கடைசியில் நீ கஞ்சி இல்லாமல் நீ இருமிட்டு தான் கிடக்கணும். நான் கண்ட உண்மை இதே உண்மை. காலம் மாறிக்கிடுச்சு. இப்போ ஆட்டுக்குட்டியை பார்த்துருக்கீங்களா? இந்த ஆடு தான் ஈண்டதுக்கப்புறம் இந்த பால் குடிக்கிற வரைக்கும் குட்டியை நத்திக்கிட்டே இருக்கான். அப்போ கொஞ்சம் பெருசானே அதே ஆடு தன்னுடைய குட்டின்னு கூட தெரிஞ்சு தூக்கி போட்டு பாய். கவனிச்சீங்களா? இன்னைக்கு நிலைமை அந்த அளவுக்கு வந்துருச்சு. வயதானவர்கள் மட்டும் இன்னைய பொறுத்தளவு வயசாயிட்டால் அவர்கள்லாம் குழந்தையே குழந்தையே, அவர்களை பாதுகாக்க வேண்டும். அது வீட்டுக்காரெல்லாம் வந்தா ஆத்தா சொல்றேன், ஆத்தா வீட்டுக்காரு படுற கஷ்டத்தை நீங்க வெளியில பின்னாடி போய் சென்சார் வச்சோ கேமரா வச்சோ நீ பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். அவங்க படுற கஷ்டம் உனக்கு தெரியாது. போய்கிட்டே இருக்கும்போது வேலைக்கு டூலர் பஞ்சரானா அதை தள்ளிக்கிட்டே போவார். செருப்பு அந்த போகும், செருப்பு அந்த போய் அங்கே போனால் வேலை இல்லைன்னு விரட்டி விடுவாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது புருஷங்கிட்ட என்ன பண்ணணும்னா, வாங்க தண்ணி குடிங்க, உட்காருங்க, காத்தாடியை போட்டு விடவா, காலை அமுக்கி விடவா, தோசை சுடவா, வாரு பூரா சிரிக்குதுங்க. அவங்க பண்ணுற கொடுமைக்கு இவன் வேற வங்கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மளை. நீ தான் வீட்டுக்கார உள்ளே வந்தோடனே கும்பு கராத்தெல்லாம் பழகிக்கிட்டு வச்சிரு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் முதல்வருக்கு போயிட்டு காலை கந்திக்கிட்டு வர்றேன். என்னன்னு பார்த்தா அந்த பிள்ளை கராத்தேல 3 பெல்ட் வாங்கியிருக்கு, இவனுக்கு தெரியலை. இவன் பரிச்சயம் போட்டதுலேருந்து அதை காமி இதை காமி வீடியோ காலில் இருக்கேன். அது நல்ல கல்யாணம் என்பது அடே இன்னைக்கெல்லாம் நம்ம திருச்சிலி பூமணியாத கோயிலுக்கு முருகா கல்யாணத்துக்கு போனேன்டா, 7 பேர் மாப்பிள்ளை பொண்ணு நின்றுருக்காங்க. எனக்கு தெரியலை. எனக்கு மாப்பிள்ளை எங்கன்னு இருக்காரு தேர்றேன். அந்த இடத்துக்கு போனால் என்ன எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, ஏன் இங்கே வர்றேன் நம்ம கல்யாணத்துக்கு எம்கேஆர் வந்துட்டாரு, வாங்கினே வாங்கினே. நான் இப்படியே கொஞ்சம் நேரம் நிற்கிறது, ஆளுகளை பார்ப்பேன். இதில் எவனுமே தெரிஞ்ச முகம் இல்லையே, அப்படியே ஃபோன் வர்ற மாதிரி பேசிட்டு அங்கிட்டு போனேன். அங்கிட்டு வாங்க வாங்க வந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் மாப்பிள்ளையை பார்க்காம வந்திருக்கேன் பாரு. சும்மா கிடையாது. கல்யாணம் என்பது இன்னைக்கு சொல்கிறேன், சைவ சாப்பாடு போடுங்க. சைவம் சாப்பாடு போட்டால் சந்ததிகள் நல்லா இருக்கும். உண்மை பங்காளி. ஆடு உரிச்சு போடுறேன், அடுத்த மாதிரி பெருமையா கெடா வெதரை பொறிச்சு வைக்கிறேன்னு வச்சேன்னா ஓ வெதர் அந்த வெதர்னா கொட்டையாண்ணே, வெதர்னா கொட்டையா? ஒரு ஸ்கேன் எடுத்து கொடு அவனுக்கு. ஏன்டா ஓடுக்கிட்டு இப்படி என் வயசு இப்படி இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, பத்திரிக்கை கொடுக்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்களேன். அண்ணே வீடு பால் காய்ச்சி வச்சிருக்கேன்னே, பத்திரிக்கை வாங்கினவனே ஒரு தமிழே நல்ல அவன் உத்தமனாக இருந்தால் என்ன கேட்கணும், பத்திரிக்கை பார்த்தவனே வீடு கட்டியிருக்கியா, எவ்வளோ செலவாச்சு,
25 லட்சம் ஆச்சு. ஏன்டா குறைச்சி போட்டு சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டடத்தை ஏற்ற வேண்டியதானே. ஏன் நீ படுற கஷ்டத்தில் ஏன் அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்ல மாட்டேன். பத்திரிக்கை பார்த்தவனையே சாம்பாரா கறியா எல்லாம் ஆடுதானே. சரக்கு எப்படி மொட்டை மாடியில் வச்சு ஊற்றிட்டு வருவான்ட்டு அம்புட்டியும் கேட்டுவிட்டு கல்யாண வீட்டில் போய் 100 ரூபா எழுதுற வந்தேன். அந்த வீட்டவே நோட்டம் பண்ணுவேன். வாழை மரத்தை இப்படி கட்டியிருக்கக்கூடாது, குடல் கூட்டில் பிதுக்கம் பருப்பு போட்டிருக்கேன் போடக்கூடாது, மாஸ்டர் வந்து சோல்டரில் துண்டை போடக்கூடாதுன்னுவேன், ஐயர் வந்து அங்கனை ஓதக்கூடாது முக்கு ரோட்டில் ஓத சொல்லுவேன். எல்லாம் அக்கப்புறம் பண்ணிவிட்டு கடைசியில் முண்டை போதையை போட்டு 100 ரூபாய் எழுதாமல் வீட்டுக்கு போயிடுவேன். பொண்டாட்டி சட்டியை துவைக்கி 100 ரூபா அதில் மடங்கி கிடக்கும். ஏன் பெண் குழந்தை தாய்மார்களை சொல்றேன்னா, பாரதி ராஜா திரைப்படத்துல தான் பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பாலை ஊத்த கொண்ட அந்த தமிழகம். பிற்காலத்துல காலத்துல அப்படித்தான் இருந்துச்சாமே. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பெத்து ஒரு மருமக தூக்கிட்டு வரும்போது மாமியா பார்க்கணும். பெத்துட்ட வெக்கம் இல்லாம போட்டே வெத்து போட்டிருக்கா. என்ன போட்ட அப்ப நீ யாரு? அதே மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் சண்டையை கையில் மாமியாவுக்கு மருமகளுக்கு சண்டை ஓட்டு 2 ஒம்பளை எம்சான்ல உருண்டு அங்கே கலவை ஓட்டுருந்தாங்க. அதுல உருண்டு ஒவ்வொரு ஒம்பளையும் முண்டை குளிக்காம உட்காந்து காங்கிரட் ஆகிக்கிருச்சு. அது எதுக்குன்னா புருஷன் வரட்டு நம்ம சொல்லுவோம்னு பொண்டாட்டி உட்கார, மய வரட்டு நம்ம சொல்லுவோம்னா ஆத்தா உட்கார, 2 முண்டையும் காங்கிரட் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து உளியை போட்டு உடைச்சு சேலையை பிரிக்கிறாங்க, தொழியோட வருது. அப்போ மறுபடியும் விடாமல் பொண்டாட்டி போய் புருஷன்ட்ட சொல்லுது, உங்கள் ஆத்தாவுக்கு நான் என்ன குறை வச்சேன்? இவன் மீசையை முறுக்கிக்கிட்டு என்ன 2 சட்டையா என்னடி? நான் பாட்டுக்கு தான் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் ஆத்தா வந்து என்னைய முட்டை வரைக்க சொன்னாங்க. வெங்காயம் நறுக்கிட்டு வாரத்து தான் சொன்னேங்க. உங்கள் ஆத்தா என்னைய 16 அவுசாரி இருக்கும். நான் அவுசாரியை போனது உங்கள் ஆத்தா விளக்கு பிடிச்சி பார்த்தாலும் நான் என்ன செய்வேன்? உடனே ஒரு மயிர் நெஞ்சுக்கு வேட்டியை தூக்கி கட்டுவேன், சட்டி ஓடுவேன். திகுன்னு பொண்டாட்டியை ஒன்றும் புடுங்க முடியாமல் ஆத்தால தூக்கி போட்டு அடிப்பேன். அப்போ கூட பெற்ற தாய் உலகத்திலே நான் சொல்கிறேன், தன்னுடைய மகன் தவறே செய்திருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் நீதிபதி மாதிரி வாதாடக்கூடிய ஒரே ஜீவன் என் மகன் இந்த தவறை செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பெற்ற தாய் தான். எங்கள் ஊர்ல எங்கள் ஐயாலாம், எங்கள் அப்பத்தா வேறு பட்டு கிளவி, அவ கண்டாலி முட்டை பட்டுன்னு இருந்தலை. 16 பிள்ளை பத்திருக்காப்பா, களைச்சதே 23. வெரி டேஞ்சரஸ் டோங்காஸ்னே. ஏலே அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காண்டா அந்த ஆளு. கோமணத்தை மாட்டவே இல்லையாடா. இன்னைக்கு பிள்ளையெல்லாம் பெற்று தூக்கிட்டு வருது. அப்பெல்லாம் பிள்ளையெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிள்ளையும் 15 கிலோ 20 கிலோ தட்டு வண்டியில் கொண்டு வருவாங்க. தாயும் பிள்ளையும் மாடு இழுக்க முடியாது, வெயிட்டு. அந்த பைய கிடப்பேன் இந்த தண்டியா கோண்டு கிடப்பேன். மாடை வாழை பிடிச்சி கடுப்பாரு, மாடு ஏத்தத்தில் ஏறாது, அவ்வளோ வெயிட்டுனேன். பிள்ளைய தூக்கிட்டு வந்து போடுவாங்க, ஒரு வறண்டாவே கிடப்பேன். இந்த கிடைக்காம மாதிரி இவே மாதிரி. இப்போ ஒரு ஊரில் 10 வருஷமா குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தை வைத்தவனே ஊர் சனமே பேசுது, பிரியா பாவம் நல்லா இருக்கணும் அந்த பிள்ளை. 10 வருஷமா குழந்தை இல்லை, இன்னைக்கு பெற்று கூட்டிகிட்டு வர்றாங்கன்னு ஊரே ஆளாத்தி தட்டோடு நிற்கிறாங்க. அந்த பிரியான்ற சொல்கிறவன் போல் காரை விட்டு இறக்குச்சு. ஊர் பொம்பளை ஊரா, உன் மயம் பிறந்திருக்கானாக்க நல்லா இருக்கணும் தான் மயனை காமின்ட்டுச்சு. இது நகை கடை பரிசுக்குள்ள மயம் கிடைக்க கும்பிட்டு காரான் இப்படி திறந்துச்சு வர அவன். இப்போ பிள்ளைய போனா 1/2 கிலோ 100 கிராமு ஊரை எங்க மயன்னா சட்டிக்குள்ள இருந்து எடுத்து காட்டுறாங்க தகரக்க. இதுல என்ன ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னா, தன்னுடைய மனைவி மாசமானா கர்ப்பவதி ஆனா என்ன பண்ணணும்னா எல்லா வேலையும் பார்க்க சொல்லணும். பாத்திரம் விளக்கணும், எப்பயும் நீங்க செய்யற வேலையெல்லாம் செய்யணும். ஆத்தா என்னப்பா பேசாம இருப்பு, ஐயா அவர் ஏதாவது சொல்லுங்க, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இருப்பா, எனக்கு தெரியாதா என்ன பாட்டு பாடணும்? என்னப்பா பாட்டு பாடின?
சொல்லுப்பா பாரு. என் நாடகத்தை பார்த்துருக்கியா பார்த்துக்கலையாப்பா? எங்களை பார்க்கத்தாப்பா மட்டும் கூட்டம். கை தூக்குங்க எல்லாரும். அவரை அங்கே உள்ள கொண்டு வாங்க, உள்ள கொண்டு வாங்க. நரசிட்ட காமிப்போம். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணா குடும்பம் கட்டும் போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாருங்க கேட்கல, நானும் கேட்கல. பிடிச்சா புழுதடைஞ்சா தான்மார்க்கு கதைய தேடி நடைய எண்ணி பார்க்கல, எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு, பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டு. எல்லாமே முடிஞ்சது. எல்லா சரக்கையும் குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷம் பொண்டாட்டி உள்ள தாய் தகப்பே சொந்த பந்தம் இதெல்லாம் 4 மணிக்கெல்லாம் பல்லு வளர்க்காம கட்டியும் கிடைச்சா போதும்னு 20 வருஷமா இருந்த அந்த நபருக்கு என்ன நடக்குதுன்னா, பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், மாரிமுத்து சேர்த்து வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அடக்கமனே, அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. வணக்கண்ணே, வாங்கண்ணே. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்கும் போது சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம், மேல பறந்தோம். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்காக இந்த புண்ணிய பூமியை உருவாக்குன முப்பாட்டின் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழணும்னு நானும் ஒரு காலத்துல குடிச்சுவேன் தானே.
7 வருஷமா குடிய நிப்பாட்டினால தான் ஒரு அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லம் கட்ட முடிஞ்சது. அதனால என்ன சொல்றேன்னா, நீ திருந்தே மாட்ட. லாபம் 1, ஒரு தாயம் ஒரு 12. இதுல நல்ல மனிதர்களும் என் தாயை பூரா இந்த பாட்டு நல்ல பாட்டு, இப்படியாவது ஆம்பளைய திருந்தட்டும்னு மனசு குளிரும். இதுல லேசா கட்டிங்க போட்டு வந்தாளுக இந்த பாட்டை அந்த கோத்தா எதுக்கு பாடினேன், கண்டாலிமே வெளியே வரட்டவனை பொழப்பம்னு கூட நினைப்பேன். அப்படியே என்னை நீ வஞ்சாலும் அதோட நீ திருந்துட்டா இந்த சிவரக்கோட்டை கிராமத்துக்கு நான் வந்ததை நினைச்சு பெருமையா நினைக்கிறேன். பாட்டை தொடரலாம். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். ஆடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அப்போ இந்த எங்க அப்போ கைதட்டார். அப்ப மாப்பிள்ளை வரப்பு ஓட்டுவாரா, மாடு உழவு ஊட்டுவாரா, நெல்லு கட்டு சேவப்பானா, கருத அடிப்பானா அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு காலத்துல பொண்ணு கேட்பாங்க. இப்ப என்ன கவர்ல வானே வானே ஒரு அலசுதாப்பா அலசுது. ஐயா ஒவ்வொரு ஆளா ஒன்ன சொன்னீங்கன்னா இந்த நாடகம் 12:30 முடிஞ்சிருமியா. திருமங்கலம் ஸ்ரீதேவி பைனான்ஸ் தென்னிந்திய நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர். வாழ்த்துக்க, ரொம்ப நன்றி. காலாந்துரைய அவுட்டு பிரிங்கி 1000 சோல்சர் தவிட்டு பீரிங்கி 1000 ராமா என்றொரு பீரிங்கியா சோல்சர். என்னடா அதுக்கு நீர்மலை அடி அடிக்கிற விளங்கா பயமே. நன்றி அண்ணே. எப்படிண்ணே உன் பாட்டை பாடினே? ராணியம்மா உள்ள ராணியம்மா உள்ள நாளையிலே நாளையிலே நாளையுல சொல் சார். இப்ப நீ நடிக்க கூடாது, என் பேரை கருத்து போறாங்க. சரி எந்த ஊரு? மதிமரியாதைக்குரிய பெரிய ஆலங்குளம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் ஏர்போர்ட் ராமண்ணை சார்பாக எனக்கு 501 பொன்னாடை அணிவித்திருக்கிறார். ரொம்ப நன்றி அண்ணே. ஏன் ரசிகன் தானே என்ன வஞ்சிட்டு போனீங்களே, வயலின் சத்தியம் பண்ணு. நோ நோ காத்தாடி ஒரு 2 வரி பாடி இருப்போம் நம்ம ஊர். அண்ணே 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 சரி அண்ணன் சொன்ன பத்தியா, உங்க நாடகம் வேற ஏன் நாடகம் வேறையா. உண்மையிலேயே நல்ல ஒரு கலைஞர். வாழ்த்துக்கள் அண்ணே. ரூம் பாய் வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊர கூட்டி மொத்தமா கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊர கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தானே விலை பேசலாமா, காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா. அட வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்ல, இதை ஊர கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நாட்டில் சில ஆண்களுக்கு இப்போ பொண்ணே கிடைக்கலப்போ, பெண் குழந்தை குறைந்து விட்டது. வாரிமுத்து வணக்கம்ண்ணே, ஏசி ஒத்துக்கலனே அள்ளிட்டானடா. நாட்டில் ஏசி ஒத்துக்கலைன்னு வராத பவுன்சர் அவன் தாண்டா, அவன் தாண்டா டிரைவர், இவனை தாண்டா வண்டி ஓட்டி கீரை போட சொல்லும். இங்கே பாரு அருமையான வாசகா, இங்கே மைக்கில் வந்து சொல்றியா? இது எதுக்கு நமக்கு ஒன்றும் சரிப்படல. நோட்டீஸை வாசிச்சுட்டு பொம்பளை பிள்ளைய விட்டாதான் இந்த கப்ளிங்க பார்த்து ஆப்பாவீங்க. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா சிவரக்கோட்டை தற்கால
ட்ரஸ்ட் தேவர் உரையின் முறை ஸ்ரீ சிவ செண்பகமூர்த்தி ஐயனார், ஸ்ரீ முத்தையா சுவாமி பங்காளிகள் மண்டபத்தில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செல்வவிநாயகர் ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் திருக்கோவில் 1ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு மதிமரியாதைக்குரிய கள்ளிக்குடி காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் எங்கள் சிவரக்கோட்டை கிராம பொதுமக்கள் அன்போடு ஆதரவோடு சுற்று வட்டார கிராமத்திலிருந்து வருகை தந்த இந்த உறவுகள் பாசத்தோடு நடைபெறக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சனம். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்று மருதங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவணத்தை புடுங்கி கையிலே வைத்து கொண்டு தொடர்ந்து கடுமையான உச்சி வெயிலில் ஒத்த காலில் வார்ம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியப்பட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து தெரியாத கதை நாடகமே கிடையாது. மிக திறமையான கலை வாரிசனுடைய மகன் எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடி சங்கத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த ஒரு நகைச்சுவை சாம்பவான் டி.எம். கண்ணன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க. இன்னைக்கு எந்த நாடகத்திலையும் ஹரிச்சந்திரா கட்டபொம்மா இருந்தாலும் வலிதரமா இருந்தாலும் ரெண்டாவது வந்து சிரிவாட்டு பேரத்தையும் சொல்லுவான். இன்னைக்கு இந்த 2 பிள்ளையே தாண்டா சிரிவாட்டு அப்படி சொல்றேன். நகைச்சுவை நடிகையாக சொல்லிக்கவிருக்கும் அருமையான பொம்பளை. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் எனக்கு 1/2 கிலோ வேணும் 1 கிலோ வேணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அது டிவி கட்டிக்கிட்டு இருக்கேன், வண்டி எஃப்சி இன்னும் போல டிவி கட்டி இன்னும் வந்து 97,000 பேலன்ஸ் இருக்குது, கட்டிட்டு வேணா லைன். விதி யாரை விட்டுச்சு? ஏய் மிஸ்டர் கடல் மண்டை அல்றீங்களே ப்ரோ. நாட்டிய தாரகை, இளைஞர்களை எப்படி பாடுனா நீர் கசிவு ஏற்படும். நல்லா அந்த பிள்ளை வார்ம் அப் பண்ணுதையா. இளந்தாடி பயிலதாப்பா, அவன் என்ன செய்வான்? அவன் டொங்காசு கண்ணசுவான். விடு, அவன் பூரா என்ன பண்றியா, வண்டி ஓட்டுதான் கருவில் படம் பார்க்குறேன், லேசா லைவா பார்த்துட்டு போறேன். இளந்தாடி இளந்தாடினா ஓந்தாடி இளந்தாத பேசாம இரு. திருச்சி, திருச்சினாலே ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா எல்லாத்துக்கும் ஏர்போர்ட். ஆமாண்ணே. திருச்சி ஏர்போர்ட்ல உள்ள விமானத்தையே சாச்சிருச்சு காட்டா இவ எவ்வளவு போல. திருச்சி எக்ஸ்பிரஸ் என்னுடைய குஞ்சுத்தா கோழி விஜி அவர்களோட நடன மங்கை சப்புன்னு உப்பு போடாம விட்டுட்டே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஹலோ ஹலோ கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க ப்ரோ. ஹலோ கண்ணாருன்னு கேட்கணும் ப்ளீஸ். அண்ணே 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 இங்கிட்டு வாவேன், காலில் விட விளையாடுங்க. திருப்பதி மைசெட்டு மைசெட்டுக்காக பாட்டெலாம் பாடுவேன். நான் ஒன்றுமே சொல்லலை. வாழ்த்துக்கள். வானே வானே. அந்த மாலையை எங்கேருந்து எடுத்து வந்தீங்க? வாவேன். நீ போட்ட மாலையில் குலைவி கொட்டிங்க, ஒரு விரல் வீங்கி போச்சு. ஆமாம் முருகா, கடிச்சு போச்சுடா. மாலையை எங்கே இருந்து எடுத்து வந்தியோ? என்னை கொல்ல பார்க்குறியா? எதில் விட்டு? வாயில. இங்கே வாங்கலே, சுடு தண்ணியில் கொப்பளிச்சுட்டு வாங்கல. நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, அதுதான். அப்படின்னா இந்த பொம்பளை அதுக்கு மேலே வெத்தலையை போட்டுக்கிட்டு குச்சி குச்சி குச்சி. ஐயோ, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவா? ரயில்வே முத்துவேலு மாமா, வணக்கம் மாமா. மாமா சார்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு 100 ரூபாயா? 100 ரூபாயிலையும் 10 ரூபாய் எங்க? இங்க வா, 90 ரூபா தான் இருக்கு. 10 ரூபா கொண்டு வா ப்ளீஸ் ப்ரோ. பெட்ரோல் போடணும் ப்ரோ. மாமா சட்டிக்குள்ள இருக்கா மாமா? 10 ரூபா கொடுங்க மாமா. வர வர இப்படி ஆகி போச்சாடா, மளிகை கடை மாதிரியா பொழப்பு. நல்லா வந்துச்சு, 1000 2000 கெடுத்து விட்டேன். 90 ரூபாயை கொடுத்து 100 ரூபா செய்தி வீடியோ வாங்க வச்சுக்கிட்டியா? நன்றி நன்றி அன்பு உறவே. எதுலடா விட்டேன்? வாயில. பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுக்கோட்டை விஜயா அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கை. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து முட்டா சிவஞ்சாடி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா,
வைப்போமா இல்ல உனக்கு பாப்போமா எம்மா 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 எம்மம்மா அடி எம்மா 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 அடி எம்மா 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 எம்மம்மா டிரைவரம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் டிரைவர் அந்த பாட்டுக்கு ஏய் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னதுனால தான் ஒரு பஸ் கவுந்துருச்சு. மறுபடியும் ட்ரெயினை கவுத்தி விட்டுறாதீங்க. ஏன் இந்த ஒன்று ஏன்னா ஓம் சக்தி கருப்பேன் காளியாத்தா இங்கே இருக்க அந்த முத்தையாசாமி ஐயனார்லாம் உங்கள் வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. துடியான தெய்வம். சாமிகளை முறைப்படி வழங்க வேண்டும். ஒரு மனதோடு பக்தியோடு என்ன நினைத்து வணங்குறாயோ அதை செய்யக்கூடிய தெய்வம் தான் தமிழகத்தில் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்துக்க கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கு. நீ மாலை ஓட்டு போகிற பொம்பளை ஆளுங்க ஓம் சக்திக்கு போகிற இல்லத்தா. ஓம் சக்திக்கு போகிற பொம்பளை உன் வீட்டில் நீ பெரிய பணக்காரியாக இருந்தால் அதுக்கு போகிற. ஏன் போகிற? அங்கே போயிட்டு டிரைவரை போய் குத்தாட்டம் போட சொல்கிறேன். நல்லா குத்துப்பாட்டா போடுப்பா. சீட்டுக்கிட்டுலாம் கிழிக்கிற மாதிரி போடு. அவன் கிளம்பிட்டான். யமுனா நதி கரையோரத்தில் கண்ணா பொந்தன். அவன் கீராட போடுறதுக்கு பதிலாக இங்கிட்டு கூடி போட்டு அவன் ராட்டை கிளப்பி கொண்டு போய் விட்டுட்டான் புளிய மரத்தில். புளிய மரத்தில் விட்டவொடனே வண்டியை விட்டவொடனே 2 பொம்பளை இறங்கி அவளுக்கு 2 பேரும் அடிபடலை. ஒன்று விழுந்த ஆளுகளை அடிபட்ட ஆளுல இந்த பொம்பளை காப்பாற்றணும். எங்கள் ஊரில் நடந்தது. புளிய மரத்தில் விழுந்தோடனே இந்த முண்டையை 2 பேரும் போய் புளியம்பளை உழுப்பிட்டு இருக்காளுங்கப்பா. ஆளுக்கு மட்டும் கொட்டை எடுத்து போயிருக்க முடியும். அண்ணே இந்த ராடுக்கு என்னன்னாச்சு? ராடுக்கு ரேசா ஈயம் பூச்சாச்சு பொத்து. டிரைவர் என்பது ஓட்டுநர்கள் என்பது யாருன்னா 18ஆம் படி கருப்பன் மாதிரி நம்மளை பாதுகாத்து செல்லக்கூடிய இதயங்கள் ஓட்டுநர் ஓட்டுநர் ஓட்டுநர். அது ஓம் சக்தி கோயிலில் அது இருக்காங்க. டிரைவரை கூட நிப்பாட்டி சுற்றி ஒரு ரவுண்டு அடிக்கணும். அவன் கிருத்திரம் முடிச்சுனா இருப்பேன். அவனை ஆடுறேன். டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் டிரைவர் அம்மா. இனிமேல் நம்ம எல்லாருமே கிளம்பிடணும். மை செட்டுமா மை செட்டு திருப்பதி மை செட்டு ஆப்ரேட்டருமா ஆப்ரேட்டர். நான் எவ்வளோ நகைச்சுவை பண்ணுறேன் அப்படியே இருக்காண்ட. ஆமா எட்டி பார்த்த மாதிரி இப்படி நகைச்சுவையில் மண்ணு விழுக. 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புனிதமான தொழில் செய்து கொண்டு இருக்கிறார். இவன் செய்யக்கூடிய தொழில் புனிதமான தொழில் என்னவென்றால் செய்தி வீடியோ ஊத்து போட்டு பாக்கெட் ஊத்துக்கிட்டு இருக்கேன். அதிர்ச்சி ஆயிட்டான்டா. நல்ல தம்பி இவனை பற்றி ஒன்று சொல்லவா? கணேஷ் போயில இல்லை விநாயகர் போயில. இங்கே வாவேன். இவன் தம்பி யார்ட்டும் சொல்லக்கூடாது சொல்கிறேன். ரொம்ப நேரம் வாட ஆக்கக்கூடாது கூட. தீபாவளிக்கு முன்னாடியே பக்காடி லெமன் அதை ஒரு புல்லு ஒரே சரக்கு சாப்பிட்டா சரியாயிடும். ஒன்றுக்கு இருந்தா இவன் முண்டை கலந்தெல்லாம் அடிச்சிருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரன் ரம்மில் 2 ounce இருக்கா அப்படின்னு இருக்கேன். அதை வாங்கி அடிச்சிருக்கேன். இங்கிட்டு 18-48 ஒருத்தையும் கொடுத்துருக்கேன். அதையும் சாப்பிட்ருக்கேன். போதை ஏறிக்கிருச்சுனே. போதை ஏறினா அவன் மையன் நைட்டு பூரா தூங்கவில்லை. அவன் மையன் எப்பா அவன் பின்னாடி சுரேஷ்லாம் வெடி ஓடுறான்ப்பா நீ வாப்பா பண்ண. இவன் போதையில் போவான். ஒரு வழியாக பார்த்தேன் தாங்க முடியலை. காலையில் 5:30 இருக்கான். விடியறதுக்குள்ளே போதையில் அவன் நெஞ்சுக்கு கையிலே தூக்கி கட்டிட்டு அணிகுண்ட பாக்ஸை தூக்கிட்டு போய் ஒரு அணிகுண்ட திரிய கிள்ளி வைக்க போயிருக்கேன். பின்னாடி முண்டை நெஞ்சு கட்டினால சட்டி ஓடலை. இவன் மையன் பின்னாடி சரஸ்வதி வெடியோட நின்றுவேன். காலுக்குள்ளே நின்றுருக்கேன். இவன் தொடையை லேசாக சுரண்டி மையன் சொல்லியிருக்கேன். எப்பாய் இதுக்குள்ளே ஒரு வெடி இருக்கு. அதுக்கு இவன் வெடிதா ஏற்கனவே சரஸ்வதி பாக்கெட்டு வச்சிருக்கானே அதைத்தான் சொல்றியா நீ. இவன் போதையில் நீ வேணா அந்த வடியை வச்சு விட்றான்னு இருக்கேன். பிதுக்கு மருந்து ஓட்டு 7 மாதம் ஆச்சு. பொண்ணு கசிவுனா கசிவுச்சு. குடும்பத்தில் நடந்ததெல்லாம் வெளில சொல்லலாமானே? இன்னும் நான் நல்லா உட்கார முடியாதுல்ல. 60 இவன் மறந்த போறியா? அடுத்த வருஷம் ரங்கு சக்கரத்தை தலையில் வச்சு போங்கடாங்கிட்டு நீங்களும் உங்க தீபாவளி இது. 6 மணிய கலையரசு உண்மையிலேயே என் தம்பி நகைச்சுவைக்காக நான் சொன்னாலும் ஒரு திறமையான ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஒரு பெட்டினா நீதான்டா. இந்த இளைஞர் பூரா தெரியுமில்ல. உனக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்காங்க?
தின்னி முண்டைன்னு வச்சிருக்காங்க. அப்பயே 2 வந்து கேட்டேன், அந்த தின்னி முண்டை பெட்டிக்காரன். நான் சொல்ல இல்லடா பொட்டாடா தம்பின்னு. அதனால சொல்றேன், என் அன்பு தம்பி, இங்க இருக்க உறவுகள் பூரா நீ பாடக்கூடிய பாடலை கேட்டு பெத்த தாயை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீராவது விடணும். அந்த அளவுக்கு நீ பாட்டை என்ன பண்ணணும், நல்லா சுடுதண்ணியை காய வச்சு பாட்டை உருக்கணும். அப்படி உருக்குனேன்னா உனக்கு சம்பளம் தருவேன். அவங்க உருகலைன்னு வைவேன், உன்னை கந்துகந்தா புலந்துருவேன். அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். மணி லேசா குனி. ஓ சிக்கு புக்கு ரயிலே என்ன பார்த்தா ராசா, இது கலக்குது பாரி ஸ்டைல. சிக்குவாளா சிக்குவாளா. கொஞ்சம் இங்க வாடா. உன்னை நாடகத்துக்கு போட்டதுக்கு எந்த தண்ணி பாட்டு பாடுற? ஏன்டா உருக்குறதுக்கு பாட்டு சொன்னா என்னடா? நீ தானே உருக்க சொல்ல. முண்டை பிரயத்தனி முண்டை உருக்குற மாதிரி இன்னும் அடுப்பை கூட்டு. பாட்டு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. ஒட்டி போன உடம்பு நாளும் உசுர விட்டு பாசவப்பா. தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவ நொந்ததில்ல. கண்கசங்க திட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்ல. பொண்ணை கேட்கும் வாயில் சேல கேட்ட ஆத்தா, நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு. வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. கெட்டு போன மகளும் உண்டு, தட்டு கெட்ட தங்கையும் உண்டு. கேடு கட்ட தந்தையும் உண்டு, கூறு கெட்ட தாரமும் உண்டு. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா, கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாரா
சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது ஒன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா. அருமையா சூப்பரா மா என்ன பண்ண காத்திருக்காங்க மிருதங்க சக்கரவர்த்தி மருமதுபான் கோட்டையடி குமரன் சூப்பர் இப்படி இருக்கட்டும். பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்கள் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். செல்வம் நீ வாசிக்க வாசிக்க அந்த மியூசிக்லயே போயில உருட்டினேன் பாரு. இவன் தாண்டா தமிழன், இவன் தாண்டா டிரைவர். என்னத்த பேர் வாங்கிட்டேன் விடு. பலவாத்திய மன்னன் எங்க அண்ணன் வந்துருச்சு. என்னுடைய ரசிகர் என்று சொல்வதோட எங்க அண்ணன் மூத்தவர், எங்க அண்ணன் ஈபி பேரண்ணே சந்திரபாண்டியனை சார்பாக 501 ரசிகராக பிரித்து பார்க்க மாட்டேனே. நீங்கள் எல்லாருமே என் கூட பிறந்தங்க அன்னைங்க தான். நான் தான் உங்களோட பிறந்திருக்கேன், அவ்வளோதான். என்ன ரசிகர் என்ன, நான் பெரிய விமானத்தில் 10 மணி நேரம் கழிச்சு சுற்றி இறக்கி விட்டேன் திருச்சி விமான நிலையத்தில். ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக உங்கள் தம்பி கோமாளி வாசம் போட்டு உங்களுக்காக உதவி செய்கிறேன், அவ்வளோதான். நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. நீ நல்லா இருக்கணும்னே. உன்னை ஏதாவது வீட்டில் கஞ்சி ஊற்றலைன்னா அன்பாளையத்துக்கு வா. உனக்கு இப்போ 20 லட்சத்துக்கு வீடு கட்டி வச்சு ஒரு சின்ன கப்ளிங் ரெடி பண்ணி விட்டு சோஞ்சுக்கிட்டே தெரியும். இந்தா இவங்க முணு தெரியும். டேலை உன் உடம்புக்கு இந்த தண்டி உருண்டை எவனாவது ஒட்டி வைப்பாரடா, போயலையா அது களிமண்ணாடா, இவ்வளோ ஒட்டி வச்சுக்கிட்டு அவன் கிருன்னு இருக்கேன். எதுலடா விட்டேன்? வாயிலடா. சரிடா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி இப்பயே மண்டி ஓட்டு கிளச்சிட்டேன். அண்ணன் வண்டி ஓட்டு அப்படி சூடத்தை பத்த வைப்பார். புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். Oh yeah.
அருமையான வாசிப்பு தம்பி, சூப்பர். குழந்தை எடுத்துட்டிய. வேற எதாவது இருக்கா? வேற ஏதாவது இசை அடி இளைஞர்ல கபர மாதிரி. இந்த வாரு உண்மையிலே திறமையான ஒரு கலைஞர் தான். அதே மாதிரி நிறைய இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான். அண்ணே வேற ஏதாவது இருந்தா பண்ணி விடுறா. மண்டி ஓட்டுக்கிட்டு மயிறு நம்ம மிளகாத்தூள் காய போடுற மாதிரி. அவன் அறடா அடப்படுறா முண்டை. அதை இது பண்ணாத சேச்சி பக்கெட்டை வச்சு கொத்தி விடு. என்னடா ஊறுகாய் பாக்கெட்டை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஊதுனே எந்திரிச்சா ஊதிட்டேன். உன் மண்டையில மசரு தலையிறது கடைசி. வேற ஏதாவது வச்சிருக்கியாடா? யானை குட்டி இறதுங்கிறதுனால் அருமையான வாசிப்பு. வேற இருக்காடா? அறா சிங்கம் சாட்டேடி ரங்கசா அறா அறா. என்னடா டிஎஸ்சி வீட்டில் பெட்ரோல் அடைச்சது மாதிரி. சரி இது என்ன வாசிப்பு சொல்லு. இல்லை கொஞ்சம் அவனை ரூமுக்கு கூட்டு வாடா. அடிக்கிறது பஜனை அடி அடிச்சு விட்டு உடுக்கடின்றேன். வேற ஏதாவது போடு. ஏன்னா வேற ஏதாவது செய்யினேன். பயில எதிர்பார்த்துருக்கேன் என் தம்பிய. ஆல்ரவுண்ட்னு ஊரில் சொல்லி உன்னை கூட்டு வந்ததுக்கு நிரூபிச்சிட்டானே நான் ஐசியா வேறின்ட்டு. பால் பாக்கெட்டு கிடையாது, அவன் வந்து சீம்பால் போடுறான். அடுத்து இப்பத்தான் உங்களை ஆட வைக்க போறேன் பாரு. நீர்மலை இல்லை ப்ரோ. நம்ம ஊர் திருவிழாவுக்கு நம்ம 1.5 லட்சம் 2 லட்சம் ட்ரம் செட்டு மேளம் கேரளா சண்டை மேளம் கொண்டு வந்து அந்த கலைஞர்களையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் ஒரு ஆள் போதும்ப்பா. எந்த ஊர் முளைப்பாரியோ குதிரை எடுப்போ வெறும் 1000 ரூபாய் ஒரு கோட்டரையும் கொடுத்தீங்கன்னா 2 நாளைக்கு உட்காந்து அடிப்பேன் போலடா. வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் சிங்கம். சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள அமைத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் ஜாதகத்தினுடைய துக்குர திசையும் துலா லக்கணம் கூடிய வைத்த பேர் உங்க அப்பா அம்மா வச்ச பேர் நீலகண்டன். நீலகண்டன் நீலகண்டா அங்கிட்டு கொஞ்சம் வாவே. யாரை கேட்டு இத்தனை குத்துன இலைக்காம இங்க வா.
உன்னைய சொல்லியிருக்கேன் ரைடு ஓவர் 4 பொண்ணை கேஸ் எப்பி ஆச்சுன்னு என்னை சொல்லக்கூடாது. ஏய் உனக்கு பொன்னமராதி பக்கம் ஒரு ஆள் இப்படி போட்டதுக்கு தான் 7 வருஷம் ஜெயிலுப்பா. இவர் இப்படி இருக்குல்ல, இது கூட அதிகம், இது அதிகம். இந்த அண்ணா இன்னும் நல்லா மண்ணை தோண்டிக்கிட்டு மண்டி ஓட்டு வாம பண்ணு போ. ஏன்னா எங்கனையும் வண்டி ஓட்டு. சாமியால் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் குருநாதருடைய அருளும் வாக்கும் என்னைக்கு இருக்கணும். என்னுடைய குருநாதரை மட்டும் எந்த மேடையிலையும் என்னுடைய வாத்தியாரை சொல்லாமல் போக மாட்டேன். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வளர்ந்தாலும் தன்னுடைய யாரு வழிகாட்டினா அவர் இல்லை என்றால் நான் இல்லை. விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது. கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் என்னுடைய தாய் பிறந்த ஊர், எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் MKR பவன்காமை மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். ஐயா ஒன்று மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், பூராமே நீங்கள்லாம் சொந்தக்காரங்க. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இதில் என்னென்னா கதம்ப நாடகத்தில் இந்த அப்படி போ இப்படி உள்ள போ அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த நாடகமே 3 மணி வரைக்கும் தான் நகைச்சுவை. நாங்கள் தாங்கயா இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு வள்ளிதம்ம நாடகம் வள்ளியை வர சொல்லு, நாரதை வர சொல்லு அப்படின்னா ஒவ்வொரு ஆளை வர சொல்லுன்னா என் டிரைவர் 2 பேர் வருவாங்க. அவங்க இன்னும் பூலவதில் போய் கிடப்பாங்க. இப்படியா அவ்வளோதான், பேசாமல் இருங்க. நாடகம் நல்லபடியாக நடக்கும். பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே போயிடாதீங்க. கோடாங்கெல்லாம் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கண்டு முழிங்க மேடம் ப்ரோ. இத்தனை சொந்தத்தையும் என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது நீங்கள் எல்லாருமே என் சொந்தம் தான். இந்த சொந்தத்தை நான் பார்ப்பதற்கு காரணமாக இருந்தது யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் ஆறுமுகத்தேர் மகன் தம்பி முருகத்தேவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அவன் தான் இரவு போல அப்படியே உட்காந்து இதை பூரா எடுத்து பகலில் கண் முழிச்சு அதை வீடியோ பூரா உங்களுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் மனக்கவலில் இருந்தால் கூட உங்களை சந்தோஷப்படுத்த அந்த வீடியோ தரக்கூடிய முருகனுக்கு மறந்துடாதீங்க. கைதட்டுங்க கைதட்டுங்க கைதட்டுங்க, விசிலடிங்க. லாஸ்ட் பார் 2 மினிட். காளையர்களா எக்கோவை ஒரு சாங் மட்டும் பாடிட்டு உனக்கா ஐயா பாடுறேன். ஐயோ அமைக்கி விட்டு குண்டு ஊசியை குத்த வச்சுட்டேன். உன் தலையில பேன் வைக்க. ஹலோ அல்ல சார் போய்ங்க, ஒரு சாங் மட்டும். ஹலோ ஹலோ 8 பட்டி ஜீமையெல்லாம் எம்மா கட்டிக்கா குஞ்சேர்வார் மகன் சுத்துமுள்ள தங்கத்தை போல இவன் ஊருக்குள்ள சேர்வார் மகன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். ஒரு கல்லங்காவ காத்து உசுர போல தான் இருப்பேன். ஒரு கல்லங்காவ காத்து உசுரத்தானே தான் நடப்பான். சேர்வருமையம் கம்படுத்தா சிங்கம் புலி தான் உறங்கும். சேர்வமையம் கம்படுத்தா சிங்கம் புலி தான் ஒதுங்கும். காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும். காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடக்கும். ஏர்முடிக்கு சம்சாரிக்கு இவன் தோல் கொடுக்கு முத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் இவன் சிறு கொடுக்க அண்ணன் தம்பி. 8 பட்டி ஜீமையெல்லாம் இவன் பேரடத்த சேர்வார் மகன். சுட்டி புள்ள தங்கத்தை போல சின்ன மருது பெரிய மருது. காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போலதான் இருப்பேன். ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போலதான் நடப்பான். அகமுடையார் கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் உறங்கும். அகமுடையார் கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் உறங்கும். காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும். காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடக்கும். ஏர்முடிக்கும் சம்சாரிக்கு இவன் சொர்க்கனுக்கு ஒத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் இவன் சீர்குடுக்கு சேர்வார் மகன். தன்னான அட சின்ன மருது பெரிய மருது. வீரமுள்ள பூமி ஐயா இது சிவரகோட்டை மண்ணு ஐயா. தாகத்துக்கு தண்ணி கொடுத்து வீரத்துக்கு தோல் கொடுப்பேன். தண்ணி கொடுத்து வீரத்துக்கு தோல் கொடுப்பான். அகமுடையான பேரை சொன்னா அகில உல அதிர வைப்பேன்.
சிவர கோட்டை பேர சொன்னா சிங்கம் மூலிதான் உறங்கும் கொண்ட பேரை சொன்னா சிங்கம் புலிதான் உறங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி போய் அடங்கும் ஆளுப்பட்டு இடமல்ல களவாணி பயனெடுக்கும் வீரத்துள்ள மண்ணு இது இது அகமுடைய வம்சம் இது வீரமுள்ள மண்ணு இது இது முக்குலத்த சீமை அது அடர தன்னா நனா நானா தன்னா நானா ஏ தன்னா நனா நானா நான் போயிட்டு வரேன் ஒண்ணுக்கு இருக்குது போயிட்டு வரேன் கவலை